சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவான். சில நேரங்களில் சத்துருவின் போராட்டத்தினால கஷ்டப்படும் போது நம்ம என்னென்னமோ செஞ்சு பார்ப்போம். கொஞ்ச நேரம் சத்துருட்டு வந்து ரிலீஃப் கிடைக்கும், பிசாசின் போடலாம் விடுதலை கிடைக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரத்தில் திருப்பி அந்த போராட்டம் நமக்கு வந்துடும். இப்படியே திருப்பி ஒரு சைக்கிள் தொடருது அப்படின்னு சொன்னால் அஸ்திபாரங்கள் இன்னும் பூமிக்கு அடியில் புதைந்து இருக்குது என்று சொல்லி அர்த்தம். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வா. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னான். சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. எலும்ப பிடிச்சிருச்சுன்னா பிசாசு அப்படியே பாம்பாகி, பிசாசு அற்பம் என்னச்சுன்னா அப்படியே சுத்திரும். சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து எறிந்திடு. ஹல்லேலூயா. கர்த்தர் அமைப்பதாக நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல், ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜனாம் இயேசுவையே பாடு ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா என்று சொல்லி கர்த்தர் துதித்து பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். பாடல் புத்தகத்திலையும் பாட்டு இருக்குது, வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஆமென். ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓயாமல் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணு. கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை மூரிப்பார், சாபங்களை மூரிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புது வேலன் தருவார், புது வேலன் தந்து நீயோ காரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ காரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார் அவர்தாமே. நீயோ காரங்களை ஆசை துதித்து கொண்டிரு, நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம். பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா.
பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லுவோம். ஓயாமல் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவை நாம் பாடி துதிக்க போகிறோம். பாடினோம், சத்துருவை மிதிப்பாய் எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார். ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 16:20 படியே சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்கள் கீழே நசுக்கியவாராக என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேற்றி நம்மை காக்க விடுவிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஆமேன். அதனால் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். சேர்ந்து சொல்வோம், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் அவர் விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி அந்த கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி மகிமைப்படுத்தலாம். பாடல் புத்தகத்தில் இதே பாடல் இருக்குது, வேணுன்றவங்க பாடல் புத்தகத்தில் எடுத்துக்கோங்க. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சரி சொல்லுவோமா, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காப்பவர், நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலைகளை அவியாமல் காத்திடுவார். அவர்தாமே நம்மை காக்கின்றவர், அக்கினி ஜுவாலைகளை அவியாமல் காத்திடுவா. சேர்ந்து சொல்லுவோமா, இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். தங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவா. சேர்ந்து சொல்லுவோமா, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். அவர்தாமே கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவா. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அவர்தாமே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இந்த நாளிலே சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார்,
தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவாராமே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்தார் அவர்தாமே. தயங்காமல் முன் சென்றிட தரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இப்படியாக தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் இப்படியாய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று பேர் மாற்றப்பட்ட அனனியா மிசாவேல் அசரியா சொல்கிற காரியம் என்னது? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எதற்கு? எரிகிற அக்கினிக்கும் ராஜாவின் கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த வசனம் அப்படியே முடியல. 18ஆம் வசனம் சொல்லுது, விடுவியாமல் போனாலும் நீங்கள் நிறுத்தின புன் சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அப்படி விசுவாசமாக இருந்த அந்த 3 வாலிபர்களையும் கர்த்தர் அப்படியே விட்டு விட்டாரா என்று சொன்னால் கிடையாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவரை விடுவித்து நடத்தினார். ஆமேன். அது நம்ம இருக்கிற சூழ்நிலை என்னவா இருக்கட்டும், எப்பேற்பட்ட இடமா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த நாளிலே அனுப்ப அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவனை ஆராதித்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். தெரிந்த பாடல் தான் சேர்ந்து சொல்ல போகிறோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நடத்தினார் நினைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தெரிந்த பாடல், கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நினைத்தார். அதனால சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இயேசுதாமே. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும். சேர்ந்து சொல்லும், அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்ததார், சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. சொல்லுவோமா? எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூர சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சாமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சாமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். இயேசுவே
கேபியோ சூளை நெருப்போ என்னை காக்க ஒருவர் உண்டு. ஆமென். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்தவர் என்னை அதிசயமாய் வழி எனக்காக அவர்தாமே. அற்புதம் எனக்காக நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே இயேசுவே என்னை காப்பவர், அவரே. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியில் நான் விழுந்து அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நனைத்தார். ஒரு விசையாக சிங்க கேபியில் நான் விழுந்து அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காக்க உண்மையிலவராக இருக்கிறார். ஆமேன். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சத்துருவின் கோட்டையிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து மாத்திரமல்ல உலகத்தின் அதிபதி காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை காக்க உண்மையிலவராக இருக்கிறார். நாம் பாடினோம், ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காய் செய்தவர் அதிசயமாய் வழி நடத்துவார் என்று சொல்லி. ஆமீன். எனக்கு சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களுக்கு அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார் என்று சொன்னால் நம்மை நடத்துவார். சிங்க கேபியில் 84 வயசுக்கு மேலே போடப்பட்ட தானியேலை கர்த்தர் நடத்தினார் என்று சொன்னால் உங்களையும் என்னை நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். ஆமேன். இப்படியாக பார்த்தீங்கன்னா வேதத்திலிருந்து சில புத்தகங்கள் தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லி தனியாக சில புத்தகங்கள் உண்டு. இந்த தள்ளுபடி ஆகமத்தில் தானியேலின் சில புத்தகங்கள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்க கெபியில் மன்னிக்கவும் சூளை நெருப்பில் போடப்பட்டப்போ அனனியா எப்படியாக ஜெபித்தார் என்று சொல்லியும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுபடி ஆகமத்தில் அந்த கதையில் இருக்கும். நம்ம வேதத்துக்கு புறம்பாக இருக்க எந்த கதையும் எந்த இதை நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இப்படியாக அதில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு தள்ளுபடியாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரோமன் கேத்தலிக் அவங்களோட பைபிளில் சில புத்தகங்கள் உண்டு. இது வந்து நெட்டில் போட்டாலுமே உங்களுக்கு தமிழில் இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இப்படியாக ஒரு காரியம் இருந்துச்சு. அனனியா ஜெபிக்கிறாராம். ஜெபிக்கும் பொழுது தேவ தூதனானவராய் இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்ததாக அதில் கூறப்படுகிறது. அந்த அனனியாவின் ஜெபமே ஒரு பெரிய ஒரு அதிகாரம் ஃபுல்லாக அந்த ஜெபம் இருக்கிறதையும் அதில் வாசிக்கிறோம். அதில் தேவனே உங்களுடைய பாதுகாப்பின் கரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறப்போ தேவனாகிய கர்த்தரே இறங்கி வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுக்கப்புறம் தானியேலை இப்படியாக சிங்க கெபியில் போட்டப்போ அந்த தள்ளுபடியாகம கதையின்படி தானியேல் 1 வாரமாக அந்த சிங்க கெபியில் இருக்கிறதாக தள்ளுபடியாகமத்தில் எழுதியிருக்கும். இங்கே வாசித்திருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட வேதத்தில் என்ன எழுதியிருக்குது, நைட்டு போட்டாங்க காலையில் ராஜா பார்த்ததாக இருக்கும். நம்ம அதை தான் விசுவாசிக்கணும். ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட காரியம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வைத்தது. அதில் இப்படியாக நம்ம வேதத்தில் காணுகிற ஒபதியா என்ன சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசியானவரை கர்த்தர் என்ன செஞ்சார்னா சாப்பாடு எடுத்துட்டு கொண்டு தானியேல் கொடுத்ததாக எழுதியிருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ என்று தெரியவில்லை. ஆனால் சிங்க கெபியில தானியேலை காப்பாற்றினது நிச்சயம், அது உண்மை. ஏனென்றால் அவருக்கு விரோதமாக எழும்பின ஜனங்களை திருப்பி அதே கெபியில போடுறப்போ கீழே வரதுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சிங்கம் என்ன செஞ்சு கடிச்சு கொதறி உயிர் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு.
அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களையும் தூக்கி கொண்டு போன பலவான்களை அந்த அக்கினியின் தலை என்ன செஞ்சுச்சான்? சுட்டரிச்சு எரிப்பட்டு சாம்பலாக்கி போட்டுச்சு. ஆனால் இந்த 3 வாலிபர்களையும் காக்க காரணம் கர்த்தர் அவர்களுக்கு நடுவில் 4வது நபராய் இயேசு கிறிஸ்துவாய் உலாவினார். தேவபுத்திரன் சாயலுக்கு ஒப்பான சாயல் உலாவினது. அந்த தேவன் இன்னைக்கு நம்ம சுற்றி உலாவதை தாண்டி நமக்குள்ளே வசிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நமக்குள்ளே வசிக்கிற தேவன் பறந்து காக்கிற பச்சையை போல சேனை கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்து அவர் ஜெயத்தை கட்டளையிட உண்மையிலவராக இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் எல்லா சத்துருவின் பிடிகளிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஆமேன். இப்படியாக வசனம் சொல்கிறது. இப்படியாக யோசுவா மரித்த பின்பதாக நியாயாதிபதிகள் காலத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நியாயபதி எழும்பவே இல்லை. யுத்தத்தை யார் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய பயங்கரமான கேள்விக்குறி. அப்போ இப்படியாக நியாயாதிபதியின் புத்தகம் ஆரம்பிக்குது. 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் இப்படியாக சொல்லப்படுகிறது. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்கள் யார் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஆமேன். யூதா எழும்பி புறப்படும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். யூதா என்பதற்கு என்ன அர்த்தம்? துதி என்பது அர்த்தம். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் முன்பாக சென்றார் என்று சொன்னார். கர்த்தர் அவர்களுக்காய் ஜெயத்தை கட்டளையிட உண்மையிலவராக இருக்கிறார். அநேக சம்பவங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கடந்த நாட்கள் கூட அபியா ராஜாவை குறித்து தியானித்தோம், யோசபாத் ராஜாவை குறித்து தியானித்தோம். எரிகோ கோட்டை விழுந்தது தெரியும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தெரியும். எல்லாத்துலேயும் எப்படி தான் சத்துருவை அவங்க ஜெயிச்சாங்க? கர்த்தரை துதித்து பாடி அவங்க என்ன செஞ்சாங்க? துதிச்சாங்க. இந்த நாளில் கர்த்தரை ஆலயத்துக்கு கொண்டு இருக்க தேவச்சனமே, நம் கர்த்தரை பாடி துதிக்கிற இந்த நாளில் எல்லா கோட்டைகளும் நிர்மலமாகும், எல்லா அரண்களும் தகர்ந்து விழும். கர்த்தர் நமக்காய் ஜெயத்தை கட்டளையிடவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஆமேன். அந்த தேவனை ஆராதித்து ஒரு பாடலை பாடப் போகிறோம், சேர்ந்து சொல்ல போகிறோம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் அது என்னது? துதியின் ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டு நாம் இதனால் என்ன செய்ய போகிறோம்? சத்துருவை ஜெயிக்கப் போகிறோம். தெரிந்த பாடல் தான். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பாடுகிற வேளையில் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து புதிய அபிஷேகத்தினால் நிரப்பவர் உண்மையில் அவராக இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்ப. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் நோடுதார். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டார், துதி அபிஷேகம் முன்னோடு. யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் நோடுதார். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டார்,
புதிய அபிஷேகம் உன்னோடுதான். சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீர யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின் நாடுகை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம். ஆமென். யூதாவே நீ சகோதரர்களால் புகழப்படுவாய் என்றும் உன் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். உங்க கரமெல்லாம் யூதாவே நீ சகோதரர்களால் புகழப்படுவாய் என்றும் உன் கரமும் உன் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோலாவே ஹல்லேலூயா நம் தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டா. ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவா. சமாதானத்தின் தேவனவர், சமாதானத்தின் நாமே தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டா. ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவா. சேர்ந்து சொல்லுமா, யூதாவின் யூதாவின் செங்கோல், துதியின் நாடுகை துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், துதியின் நாளுகை நம் தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் ஒரு வாரத்தே தெரிய துதிக்கும் வீர யூதாவின் செங்கோல் என்று சொல்லி, யூதாவின் செங்கோல், துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம், என் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். ஹல்லேலூயா. சத்துருவின் கோட்டை தகர்ந்தெறிய யூதா முன்பாக என்ன செய்யணும்? செல்லணும். துதிக்கிற வீரர்கள் என்றைக்கு கர்த்தருடைய சேனைக்கு முன்பாக நிற்கிறாங்களோ ஜெயம் அன்றே ஆரம்பித்து விட்டது. ஆமேன். அபியாவின் வாழ்க்கையில பார்க்கிறோம், யோசபாத்தின் வாழ்க்கையில பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவை தாண்டும் பொழுது, யோர்தானை தாண்டும் பொழுது பார்க்கிறோம். திரும்ப 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 வேதத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான், ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது. அப்போஸ்தலர்கள் 16 அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தரை நடுராத்திரியில் பாடி துதிக்கிறாங்க. அதில் இப்படியாக கடந்த
மாதங்களில் 2-3 மாதம் இருக்கும். அப்போ தான் அப்போஸ்தலர் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு வசனம் அதிகமாக தொட்டது. அதை நான் திருப்பி இந்த நாளை ரெஃபர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆராதனை கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவங்க துதிக்கிறதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருக்கிறதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போ அடுத்த வசனம் தான் முக்கியம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. இப்படியாக நம்ம இதில் பகுதியில் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சடுதியில் பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது. இப்போ அஸ்திபாரம் எங்கே இருக்குன்னா பூமிக்கு அடியில் இருக்கும். இந்த அடியில் இருக்க அஸ்திபாரத்தை எல்லா நாளும் எல்லா நேரமும் கண்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தோன்றினாதான் அஸ்திபாரங்கள் தெரியும். இப்போ கட்டு போடப்பட்டிருக்குது, கையிலையும் கால்லையும் அவங்க என்ன பண்ண தொழுவரத்தில் மாட்டி வச்சுருக்காங்கன்றதை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அந்த தொழுவரத்தை மட்டும் அசைச்சிருந்தா கட்டுகள் கண்டிப்பாக கலண்டிருக்கும். இல்லாட்டி ஒரு கதவை கலட்டுன்னா அந்த நிலையை மட்டும் அசைச்சா போது கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கலாம், அந்த நிலை கலண்டிருக்கும், கதவு கண்டிப்பாக கலண்டு விழுந்திருக்கும். யாருக்கு தெரியும், அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுருவை கர்த்தர் எப்படிலாம் விடுவித்தார் என்று சொல்லி வாசிக்கும் போது கட்டுக்கெல்லாம் கலண்டது, கதவுகள் திறவுண்டது. அவர் என்ன நடக்குன்னே தெரியறதுக்கு முன்னாடி எங்கே வந்து நிற்கிறாரு, வெளியில் வந்து நிற்கிறாரு. ஸோ கர்த்தரால் அப்படியும் செய்ய முடியும் என்பதை அப்போஸ்தலர் 12 நம்ம வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிறப்போ இந்த பர்டிகுலர் பகுதியில் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அஸ்திபாரங்களும் அசைந்தது. அஸ்திபாரங்கள் அசைகிறது என்றால் ஒரு பிரச்சனைக்கு எது மூல காரணம், அந்த கட்டுகளுக்கு எது முக்கியமானதோ அந்த பர்டிகுலர் காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், துதிக்கிற பொழுது அதை ஷேக் பண்ணுறாரு. அந்த பர்டிகுலர் நுகத்தை அவர் உடைக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சத்துருவின் போராட்டத்தினால கஷ்டப்படும் போது நம்ம என்னென்னமோ செஞ்சு பார்ப்போம். கொஞ்ச நேரம் சத்துருட்டு வந்து ரிலீஃப் கிடைக்கும், பிசாசின் போடலாம் விடுதலை கிடைக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரத்தில் திருப்பி அந்த போராட்டம் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நல்லாயிடுவோம், திருப்பி வந்துடும். இது ஒரு சைக்கிள் போல நல்லாவும் திருப்பி போராட்டம் வரும், சுகவீனம் வரும், நல்லாவும் திருப்பி ஆண்டவர் விடுவிப்பார், சரியாகும். இப்படி திருப்பி ஒரு சைக்கிள் தொடருது அப்படின்னு சொன்னால் அஸ்திபாரங்கள் இன்னும் பூமிக்கு அடியில் புதைந்து இருக்குது என்று சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டு விட்டால் திரும்பியுமாய் கட்டுடப்பட மாட்டோம். ஆமேன். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கணும்னா நம்ம ஒன்று செய்யணும், கர்த்தரை துதித்து பாட வேண்டும். இரவெல்லாம் அவங்க துதித்து பாடினாங்க. பவுலுக்கும் சீலாவுக்கும் கர்த்தர் சொன்னாரா, நீங்கள் பாடி துதிச்சிங்கன்னா விடுதலை கிடைக்கும்னு சொன்னாரான்னு கேட்டால் இல்லை. அவங்க அந்த பலவீனத்திலும் அந்த சோர்விலும் அந்த அடிகள் வாங்கும் நேரத்திலையும் அவர்கள் கர்த்தரை பாடி துதி செய்தார்கள். அது துதி செய்து கொண்டிருக்கும் பொழுதே சடுதியில் ஆல் ஆஃப் த சடன் அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்தில் அஸ்திபாரங்கள் அசைந்தது. நீங்கள் கர்த்தரை எந்த வேளையிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட யூதா புத்திரராகிய நாம் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது சத்துருக்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமீன். இதுதான் கர்த்தர் இப்படியாக என்ன உபாகமத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குரைக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. உபாகமம் 28:7, உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த காலை வேளையில் நான் ஆராதனைக்கு என்று சொல்லி கர்த்தருடைய பாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடல் பாடுறது குறித்து 2 காரியம் வச்சுருந்தேன். இது 2க்கு தான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இன்றைய காலையில் ஆராதனை கிளம்பி வரும்பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். இப்படியாக ஆதியாகமத்தில் ஒரு வசனம் உண்டு, 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படியாக மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிப்பார், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கர்த்தர் காலையில் என்னோடு பேசினார். அப்போ நினச்சேன் கர்த்தர் இதை குறித்து ஆராதனை நடத்தும்படி சொல்லுகிறாரோ என்று சொல்லி இங்கே வந்து ஆராதனை ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கப்புறம் 10 மணிக்கு சர்வீஸோட பெல் அடிச்சது. அதில் சொல்லப்பட்ட வசனம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உபாகமம் 28:7 தான் கர்த்தர் அந்த பெல்லையும் பார்த்தீங்கன்னா சத்தத்தை கேட்கும்படி கிருபை செய்தார். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். எப்பொழுது அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை நாமத்தை ஜெயம் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். எப்படி விடுவிக்கப்படும் சொல்லிட்டு அநேக செய்திகளை பாஸ்டர் மூலமாக விடுதலை ஆராதனையில் அபிஷேகம் நிறைய செய்திகள் கேட்டிருக்கிறோம். ஆனால் சத்ரு எதையெல்லாம் டார்கெட் பண்ணுறான் அப்படின்ற காரியத்தை குறித்து இந்த நாள் சில காரியங்களை தியானித்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போயிடும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் சத்ருவினால் புடமிடப்பட்டவர்கள் சோதிக்கப்பட்ட உண்டு. ஆனால் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு நபர் யார்? யோபு.
யோபு தான் பார்த்தீங்கன்னா சத்ரு வந்து அப் அண்ட் டவுன் டு த எண்ட் என்ன பண்ணார், சோதிச்சு ஒரு வழியாக்கிட்டாரு. அதை குறித்து சில காரியங்களை தியானித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், கர்த்தர் நாமத்தை மையப்படுத்த போகிறோம். யோபின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்க்ரீன் கட்டாய் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பைபிளில் என்ன செய்யுங்க, வரிசையாக ஃபாலோ பண்ணுங்கள். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இப்படியாக யோபு எப்படிப்பட்ட மனுஷன் என்று சொல்லி முதல் வசனம் சொல்லுது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமாய் இருந்தான் என்று சொல்லி கர்த்தரே என்ன செய்கிறாரு, சாட்சி கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் வசனமும் அப்படியே சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இந்த வசனம் இப்படியாக 8ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தரும் அதே காரியங்களை என்ன செய்கிறாரு, சாட்சி கொடுக்குறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இப்போ ஒரு பைபிள் அப்படியா இந்த வருஷத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வாசி கொண்டிருக்கும் போது யோபு புத்தகத்தை வாசிக்க வேண்டியிருந்துச்சு. நான் யோபு புத்தகத்தை வாசிக்கும் போது நினச்சேன், ஃபஸ்ட் அதிகாரத்தில் பிசாசு அனுமதி கேட்குறாரு, செகண்ட் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனை வருது, சரீரத்தில் பலவீனம். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டோரி எங்கே தான் இருக்குது, 42 அதிகாரத்தில் தான் இருக்குது. 3ஆம் அதிகாரத்துலேருந்து 41 அதிகாரம் வரைக்கும் கதை இருக்குதான்னு கேட்டால் கதையே இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்குள்ள கான்வர்சேஷன் தான் அதிகமாக போகுமே தவிர்த்து ஒரு விஷயம் இருக்காது. 3 நண்பர்கள் வந்து பேசுவாங்க, அதுக்கடுத்து எலிக்கோன்னு சொல்லி இன்னொரு நண்பர் வந்து பேசுவார், அதுக்கடுத்து தேவனாய கர்த்தரே வந்து பேசுவார். ஒரு முறை பாஸ்டர் டட்லி தங்கையா அவர்கள் நம்ம சபைக்கு வந்திருந்தாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது சில காரியங்களை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வசனத்தை எடுத்தோம்னா, ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா நான் 15 கமெண்ட்ரி திறந்து வச்சுக்குவேன், சுற்றி பைபிளாக வச்சுக்குவேன், ஒவ்வொரு ரெஃபரன்ஸையும் பார்ப்பேன், எந்த வசனம் எதில் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு படிப்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னபோது அந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு. அதனால் அன்னையிலேருந்து நான் பைபிள் வாசிக்கிறப்போ நிறைய கமெண்ட்ரிஸ் படிக்கிறது உண்டு. ஏன்னா ஆன்லைனில் இப்போ எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது இல்லையா. ஸோ நிறைய காரியங்களை குறித்து படிக்க அந்த ஆர்வத்தை கர்த்தர் கொடுத்தார். அதில் இந்த யோபுவை குறித்து தியானிக்கிறப்போ, யோபு நம்ம நினைக்கிறோம்னா ஒரு பணக்காரன் அப்படின்னு நினைக்கிறோம். அதையும் தாண்டி ஊத் தேசத்தின் ராஜாவாக தான் இந்த யோபு இருந்திருக்கிறார். அதை குறித்து நிறைய ரெஃபரன்ஸ் பைபிளில் உண்டு. விசேஷமாக 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா 15, 16, 17 இதெல்லாம் வாசித்தீங்கன்னா ஒரு ராஜா என்னெல்லாம் செய்வாரோ அதை குறித்து அந்த பகுதியிலலாம் எழுதியிருக்கோம். நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யோபு மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர், அதாவது வானமண்டல நட்சத்திரங்களெல்லாம் படித்தவர் அப்படின்னு சொல்லிட்டோம் பின்னாடி உள்ள பகுதியில் வாசிக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த யோபுவுக்கும் எகிப்து தேசத்துடைய ராஜாவாய கோஃபு மன்னன், அந்த மன்னன் 4வது டைனாசிட்டியில் வந்த மன்னன், அவருக்கும் இந்த யோபுவுக்கும் தொடர்பு உண்டு. ராஜரீகத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை குறித்து நிறைய வேத பண்டிதர்கள் ஆராய்ஞ்சு எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த யோபு புத்தகத்தை யார் எழுதியிருக்கலாம் அப்படின்றது தெரியவில்லை. யோபுவே எழுதியிருக்கலாம், இல்லை யோபு யாராவது ஸ்கிரைபை வச்சு எழுதியிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த யோபு புத்தகம் எகிப்திய மொழிக்கு மாற்றப்பட்டது உண்மை. அது எப்போ மாற்றப்பட்டுச்சு, அந்த 4th டைனாசிட்டியில் கோஃபு மன்னவனின் காலத்தில் மாற்றப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த யோபு புத்தகத்தை எபிரேயத்தில் மாற்றுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோசே தான் மாற்றுகிறாரு. மோசேக்கு என்னென்ன மொழி தெரியும், மீதியானிய மொழி, எகிப்திய மொழி, அப்புறம் பின்னாடி எபிரேய மொழி, 3 மொழி தான் தெரியும். கண்டிப்பாக எபிரேயத்தில் இந்த மொழி எழுதப்படவில்லை. மீதியான மொழி என்னன்னு சொல்கிறோன்னா பேச்சு மொழியாக தான் இருந்தது செலுத்து. அந்த காலத்தில் எழுத்து நடையாக மீதியானிய மொழி இல்லை. ஆனால் எகிப்தியர்கள் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்திலேயே எழுத்தில் சாஸ்திரத்தை எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்த விஞ்ஞானிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட பழைய ஸ்கிரிப்சர்ஸ்லாம் பிரமிடில் மம்மிஸ் மூலமாக நிறைய காரியங்கள் கிடைச்சி கொண்டே தான் இருக்குது. அப்போ இந்த மொத்த புத்தகமும் எகிப்திய மொழிக்கு மாற்றப்பட்டது என்பது உண்மை. அந்த எகிப்து மொழியில் வாசிக்கப்பட்ட இந்த புத்தகத்தை மோசே என்ன செய்கிறார், எபிரேயத்தில் மாற்றுகிறார். அவரை குறித்து தியானிச்சோம்னா அதுவே பெரிய பிரசங்கமாயிடும், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இதில் 4 காரியங்களை பிசாசு டார்கெட் பண்ணுறதை நம்ம வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 14th வேர்ஸ்ன்னு நினைக்கிறேன், 14ஆம் வசனம் முதல் நினைக்கிறேன், 13லேருந்தே வாசிப்போமா. யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 13ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவருடைய குமார்த்திகளும் என்ன செஞ்சாங்க, பலி விருந்துக்காக இருக்கிறாங்க. தன் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் மேல் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் வந்து அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலைக்காட்களும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி
அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அடுத்த வசனத்தில் எப்படியா சொல்லுது, இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தையர் 3 பவுஞ்சுகளாய் வந்து ஒட்டகளின் மேல் விழுந்து அவளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரமை தப்பி அறிவிக்கும்படிக்கு வந்தேன். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உடைய குமாரரும் உடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடித்து கொண்டிருக்கிற பொழுது வனாந்திரத்தில் வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஸோ 4 விஷயங்களை பிசாசு இங்கே டார்கெட் பண்ணி அடிக்கிறத பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர். எந்த ஆர்டரில் பிசாசு யோபுவின் வாழ்க்கையிலுக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் எடுத்தார் அப்படின்னா, 15th வசனம் சொல்லுது, சபேர் அவைகளின் மேல் விழுந்து, எவைகளின் மேல் விழுந்து, எருதுகளை உழுந்து கொண்டிருக்கும் போது, கழுதைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது. 2ஆம் வசனம் சொல்லுது, யோபுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சு? 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள். இப்படிப்பட்ட செல்வந்தனாக இருந்த யோபுக்கு ஃபஸ்ட்டு ஆடுகளை பிசாசு என்ன செய்யலை? தொடலை. 3000 ஒட்டகங்களை பிசாசு என்ன செய்யலை? தொடலை. ஃபஸ்ட்டு எதை தான் தொட்டுச்சு? அந்த ஏர்மாடுகளையும் கழுதைகளையும். ஏன்னா இந்த ஏர்மாடுகளும் கழுதைகளும், ஏர்மாடு என்ன செய்யுதுன்னா வயலை உழுது கொண்டிருக்குது, தானியத்தை கொண்டு வருது, அதை கழுதைகள் பொதியாய் சுமந்து கொண்டு வந்து களஞ்சியங்களை சேர்க்கதை வாசிக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பிசாசானவன் யோபின் வாழ்க்கையில் டார்கெட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவில், சாப்பாடில், அதில் தான் என்ன செய்கிறாரு? டார்கெட் பண்ணுறாரு. நம்முடைய கிறிஸ்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலையும் விசேஷமாக சாப்பாட்டில் தான் பிசாசு என்ன செய்கிறான்? டார்கெட் பண்ணுறான். பிசாசின் பிடினால் கஷ்டப்படுறவங்களால சரியாக சாப்பிட முடியாது. அவங்க சரீரம் ஒழுங்க ஆரம்பிக்கும். நல்லா புஷ்டியாக இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா நோஞ்சானாக, ஒல்லியாக அப்படியே ஒடுக்கப்படுவதை பார்க்குறோம். அவங்க சரீரம் அப்படியே ஒடுங்கி இருக்கும். இந்த ஷோல்டர்லாம் ரொம்ப குறுகி இருக்கும். அவங்களால பார்த்தீங்கன்னா சரியாக பேச முடியாது, டைமுக்கு சாப்பிட முடியாது, நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஏன்னா சாப்பிட முடியலன்னொன்னே டைஜஷன் ப்ராப்ளம் வரும், தூக்கம் வராது, நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க. நெக்ஸ்ட் டே சாப்பாடே தூக்காதனால இறங்காது. இது சைக்கிள் மாதிரி வந்து பிசாசின் பிடியில் கஷ்டப்படுற எல்லாரும் ஃபஸ்ட்டு அவஸ்தைப்படுறது இந்த உணவு சம்மந்தமான பிரச்சனைகள். இப்போ உணவு சரியாக சாப்பிட்லோன்னே சரீரத்தில் பலவீனம் வரும். இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸாய் மாறி அது எதில் கலக்குது? ரத்தத்தில் கலக்குது. இப்போ இந்த ரத்தத்தில் சரியான அளவு குளுக்கோஸ் கலக்காதனால, இல்லை அதிகப்படியான குளுக்கோஸ் கலக்கிறதுனால அடுத்த பிரச்சனை எங்கே வருதுன்னா, ரத்தத்தினால் உண்டாகிற வியாதிகள். இப்போ இந்த ரத்தம் பிரச்சனையாகிறப்போ இந்த ரத்தம் எங்கேருந்து உண்டாகி வருது? சோர்ஸ் எங்கேருந்து வருது? போன் மேரோ என்ன சொல்லக்கூடிய அந்த எலும்புகளோட அந்த அணுக்கள் தான் என்ன செய்யுது? உருவாகி வருது. அப்போ சத்ரு இந்த பிளட் வழியாக போய் அடுத்து எங்கே பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் எலும்பை பிடிக்கிறான். இப்போ இப்படி தான் பிசாசான முதலாக சத்ரு என்ன பண்ணா, தேவனுடைய பிள்ளைகளை அட்டாக் பண்ணும் அப்படின்னா உணவு மூலமாக உள்ளே வந்து கடைசியில் இப்போ எங்கே நிப்பாட்டுவானா, அந்த ரத்தத்தில் போய் எலும்பை போய் பிடிச்சிக்குவான். அந்த எலும்பை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அதுதான் முத்தின ஸ்டேஜ் மாதிரி. இப்போ கேன்சரில் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 சொல்கிறோம் இல்லையா, அதே போல் முத்தின ஸ்டேஜாக என்னது? எலும்பை போய் பிடிச்சி. எலும்பை பிடிச்சிருச்சுன்னா பிசாசு அப்படியே பாம்பாக, பிசாசு சர்ப்பம் என்னச்சுன்னா அப்படியே சுற்றிடும். அப்படி சுற்றிருச்சுன்னா அந்த எலும்பு அசைக்கிறது கஷ்டம். எலும்பினால் உண்டான பலவீனம் இப்படி சுற்றி எலும்பு பிரச்சனையாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரத்த சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி அநேக ஊழியர்கள், அநேக கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் சாப்பாட்டில் தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யுது? பிரச்சனை இருக்குது. அங்கே தான் சத்ரு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான்? டார்கெட் பண்ணுறான். உங்கள் வாழ்க்கையில் இந்த போராட்டத்துக்குள்ளே ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்கும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இதை குறித்து நிறையா பேசலாம், ஆனால் தனி பிரசங்கம் ஆகிடும். 4 காரியங்களை குறித்து பேசினா தனி பிரசங்கம் 2 மணி நேரத்துக்கு மேலே பேசலாம். ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க? தியானிங்க. அடுத்த வசனம் சொல்லுது, வானத்திலிருந்து தேவ அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. இப்போ ஆடுகளை பொதுவாக எதற்காக வளர்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், பாலுக்காகனா கிடையாது. ஆட்டுப்பாலை விட மாட்டுப்பால் தான் நிறையாவும் கிடைக்கும், அதிகமாகவும் கிடைக்கும். அதுதான் ப்ராஃபிட்டு கூட. அப்போ ஆடுகளை எதுக்காக வளர்ப்பாங்கன்னா, வியாபாரத்துக்காகவும் தங்கள் வருமானத்துக்காக தான் ஆடை என்ன செய்வாங்க? வளர்ப்பாங்க. ஒன்று உணவாக உட்கொள்ளும்படிக்கு, இல்லை அந்த தோல்லேருந்து ட்ரெஸ்ஸு, அந்த காலத்தில் கூடாரங்கள் தான் போட்டாங்க. ஸோ கூடாரங்கள் இப்படி எல்லாவற்றுக்கும் ஆடுகள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் ஆடு சீக்கிரமே குட்டி போடும்,
போட்ட குட்டி சீக்கிரமே வளர்ந்துரும். ஸோ அதனால் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உண்டு. ஸோ இந்த ஆடு என்பது எக்கனாமிக்கை குறிக்குது. சத்ரு பிசாசு என்ன செய்கிறான்னா, அடுத்ததாக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எக்கனாமிக்கலி பிரச்சனைகளை கொண்டு வந்து என்ன செய்கிறான், இது பண்ணுறான். கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி, இல்லை எப்படினாலும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியும், திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய தேவை வந்து நிற்கும், அப்போ ஒரு சோர்வு. இப்போ எக்கனாமிக்கலி செகண்ட் பிசாசு என்ன பண்ணுறான், பிரச்சனை உண்டாக்குறான். டீட்டெயில்டாக சொல்ல டைம் இல்லை, ஆல்மோஸ்ட் 10:50 ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த காரியம் கடந்து போகணும், அதனால் நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். அடுத்து 17ஆம் வசனம் சொல்லுது, மூன்றாவது என்ன வருது, ஒட்டகங்களை வந்து என்ன செய்கிறாங்க, கல்தேர் வந்து ஓட்டி கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த ஒட்டகம் என்பது யோபு இருந்தது பாலைவன பகுதி, அங்கே டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் தான் அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், அவங்களுக்கு வணிகத்துக்கு, அவங்க போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் இதுதான் முக்கியம், ஒட்டகம். இப்போது சத்ருவின் பிடி எப்படி இருக்கும் என்று சொன்னால், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போக்குவரத்தில் பிரச்சனையை கொடுத்து, ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுத்து, இல்லை நம்ம போகிற வண்டிகள் அடிக்கடி சேதங்களை உண்டாக்கி, அடிக்கடி பார்த்தீங்கன்னா வந்து டயர் பஞ்சர் ஆகிறதா இருக்கட்டும், டயர் வெடிக்கிறதா இருக்கட்டும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ஊழியர்கள் வாழ்க்கையில் திருப்பி அவங்க சொல்கிறேன்னா, நாங்கள் ஊழியத்துக்காக போயிட்டு இருந்தோம், டயர் வெடிச்சிருச்சு, ஊழியத்துக்காக போயிட்டு இருந்தோம், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நிறைய சாட்சிகள் நான் கேட்டேன், கர்த்தர் காப்பாற்றினார்னு சொல்லிட்டு. டயர் அப்படிலாம் உடனே பஞ்சர் ஆகாது, அது சத்ருவின் தடை, அது சத்ருவினால் உண்டாகிற காரியம். இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனில், பொருளை இப்படி வணிகத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சத்ரு அடுத்து என்ன செய்வான், தடையை உண்டாக்குவான். ஃபோர்த்து ஒரு காரியம் இருக்குது, 18ஆம் வசனத்தை வாசித்தபடியே இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொன்று வந்து என்ன செய்யலாம், பிள்ளைகளையும் குமாரரையும் குமார்த்திகளையும் என்ன செஞ்சிச்சு, வீட்டில் அடித்த காற்று இடிஞ்சு விழுந்து போச்சு. இதில் ஒரு அதிகமாக ஒரு தொட்ட வசனம், இந்த 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க. எனக்கு வந்து ஜியாகிரஃபி ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய காரியங்களை ஜியாகிரஃபியில் படிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா காற்று ஒரு திசையிலேருந்து வந்துச்சுன்னா இன்னொரு திசைக்கு தான் போகுமே தவிர்த்து, இப்போ இந்த பில்டிங் இருக்குன்னா இந்த பில்டிங்கில் ஒரு சைடில் காற்று என்ட்ரி ஆகும், இன்னொரு சைடில் காற்று எக்ஸிட் ஆகும். அதுதான் காற்றோட நேச்சர். ஜூன் ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா காற்று இங்கிட்டிருந்து வரும். முன்னாடிலாம் பாய் உடைச்சிருப்போம், அந்த பாயெல்லாம் பறந்த நாட்கள் உண்டு, சேரெல்லாம் பறந்த நாட்கள் உண்டு, பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். அதுக்காக நாங்கள் ஷட்டர்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணோம். ஆனாலும் காற்று வரதான் செஞ்சிச்சு, இங்கிட்டிருந்து வரும், இங்கிட்டு போகும். இப்போ இந்த அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா காற்று இந்த பக்கத்துலேருந்து இங்கிட்டு வீசும். நம்ம இந்தியாவில் சொல்லும் போது அது என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி காற்று 2 டைரக்ஷனை ஒரு டைரக்ஷனை தவிர்த்து ஒரே நேரத்தில் 4 டைரக்ஷனையும் அடிப்பது என்பது அப்படி சயின்டிஃபிக்கலி நடக்கவே முடியாது. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான், 4 மூலையிலும் அடித்து பிள்ளைகளை என்ன செய்கிறான், சாகும்படிக்கு செய்கிறான். நம்ம இதில் சொல்லணும்னா எல்லா திசையிலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நமக்கு ஒரு பிரச்சனை பலவீனம்னா தாங்கிடுவோம். ஆனால் பிள்ளைகளை தொடும்பொழுது, இல்லை குடும்பத்தை தொடும்போது நம்மளை அறியாமல் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அந்த ஜபக்கூடாரத்தில் இப்படியாக ஒரு தகப்பன் வந்ததாக எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்க தகப்பனுக்கு பயங்கரமான பலவீனம், ரத்த சம்பந்தமான ஹார்ட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், ஒரு பயங்கரமான வியாதி. அவர் தாங்கிக்கிட்டார், அது பயங்கரமான வியாதி, மரணத்துக்கே வியாதி. ஆனால் அதே வியாதி அவங்க பெண்ணுக்கு அவங்க குழந்தைக்கு வந்ததுக்கப்புறம் அவரால் தாங்க முடியல. அங்கே ஜபக்கூடாரத்தில் எல்லாமே பெண்களாக தான் கூடியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு ஆண் பிள்ளையால், அவருக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண், அவர் வந்து முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபித்து பிள்ளைக்காக கதறினதை எங்கள் அம்மா சொன்னாங்க. நீங்கள் அநேகர் அங்கே ஜபக்கூடாரத்துக்கு வரவங்க, நீங்கள் அன்றைக்கி ஒரு வேளை இருந்திருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தீங்களா கொஞ்சம் அந்த அங்கிள் வந்தப்போ? நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டி வந்து ஜெபித்ததை அவங்க ஜெபித்து தன் பிள்ளைக்காக சுகத்தை பெற்றுக்கொண்டு போனாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தாங்கிக்க முடியும், அதே நம்மளோட பெட்டர் ஹாஃப் அவங்களுக்கோ இல்லாட்டி நம்ம பிள்ளைகளுக்கோ ஒரு சிச்சுவேஷனை நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அப்போ பிசாசு அடுத்து கடைசியாக எங்கே கை வைக்கிறான்னா, குடும்பத்தில் கை வைத்து இப்படி தான் குடும்பத்தை என்ன செய்யறான், ஆட்டி படைத்து மரணத்துக்கு வேதியான வியாதிகள், பலவீனத்துக்கு எதுவான வியாதிகள், இப்படி எதையாவது கொடுத்து நம்ம கீழே தள்ளணும், நம்மளை முற்றிலுமாய் அழித்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன செய்கிறான் சொல்லலாம். யோபு பக்தன் விசுவாசத்தில் சொன்னார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் நாமத்துக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை அப்படியாய் முடிக்கிறாரு. ஆனால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஸ்ட்ரென்த் எல்லா நேரமும் அப்படி தான் இருக்கான்னு கேட்டால் அது தெரியலை. நமக்கு இந்த 4 போராட்டத்தில் ஏதாவது ஒரு போராட்டத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா, இது நிச்சயமாய் சத்ருவின் போராட்டம். இதுதான் சத்ருவோட ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் அவன் என்ன செய்கிறான், அட்டாக் பண்ணுறான். இதே 4 காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் வாசிக்கலாம். நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன், டைம் 11 o'clock ஆகிடுச்சு சொன்னேன், ஷார்ட்டாக முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக்கலாம், 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கலாம். அதில் நம்ம 7 முத்திரைகளை உடைக்கிறத வாசிக்கிறோம். அதில் முதல் 4 முத்திரையை மட்டும் நான் வாசித்து நமக்கு தொடர்ந்து கர்த்தரை சமூகத்தில் நம்ம ஆராதிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் இப்படியாக
ஃபஸ்ட்டு முத்திரை உடைக்கிறப்போ ரெண்டாம் வசனத்தில் உடைக்கிறப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது? ஒரு வெள்ளை குதிரை வருது. அதில் ஏறி இருக்கிறவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கிறது, அவன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை குதிரை, இதை நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவப்பான குதிரை. அதில் ஏறிந்தவனுக்கு என்ன செய்கிறான்? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியாக அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாம் முத்திரை உடைத்த பொழுது வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். கருப்பு நிற குதிரை, அவன் தராசை கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெய் திராட்சை சேதப்படுத்தாது என்றும் சொல்ல கேட்டேன். ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா கருப்பு குதிரை. நாலாவது குதிரை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் முத்திரை, அது மங்கின நிறமும் குதிரை. அதுக்கு பின்பதாக மரணமும் பாதாளமும் என்ன செஞ்சுச்சான்? சென்றது. இப்போ இந்த 4 காரியத்தையும் பார்த்தோம். கண்டிப்பாக ஒன்றா பார்க்க இப்போ டைம் இல்லை, அதனால் சேர்த்து ஒன்றா சொல்கிறேன். இப்போ இந்த 4 காரியங்களே பார்த்தீங்கன்னா நம்ம தியானித்த அந்த 4 விஷயமே இதில் இருக்கும். பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கையில் மரணம் இதில் இருக்கும், எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலி பண்ணுற பிரச்சனைகள் இதில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து, இந்த வணிகம் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு தியானித்ததுபடியே குடும்பத்தில் சமாதானத்தை எல்லாத்தையும் எடுத்து போட இந்த 4 காரியம் தான் பிசாசு என்ன செய்கிறான்? கடைசி நாட்களில் பூமியை அழிக்கும்படிக்கு தேவனால் முத்திரை உடைக்கப்பட்டு தேவ தூதர்கள் அதனால் அனுமதிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? புறப்பட்டு குதிரையில் வருகிறத நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அப்படி தான் அந்த பூமியை நியாயந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 காரியத்தில் எங்கேயாவது மாட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சத்ருவின் பிடி எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம். வெறுமனைக்கே மேலாப்பில் ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் அந்த அஸ்திபாரம் என்ன, எங்கே அந்த ரூட் காஸ் எங்கிறது பிரச்சனை ஆரம்பிக்குது சொல்லிட்டு அந்த அஸ்திபாரத்தை கண்டுபிடிச்சி அதில் நம்ம துதி நாயத்தை பயன்படுத்தினோம் சொன்னால் கட்டடம் அசையும். ஆமீன். அஸ்திபாரங்கள் அசையும், கட்டுகள் திறவுளும், கதவுகள் திறக்கும், நம்ம விடுவிக்கப்பட்டவர்களாய் நம்ம செல்வோம், சத்ரு மேலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு விடுவிக்கப்பட்ட நிமித்தமாக அந்த ரோம போர்ச்சேவகனோ அவங்க குடும்பத்தார் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போது இதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்குற விடுதலையின் மூலமாய் நமக்கு பலன் என்னது? ஆத்தும ஆதாயம். ஆமேன். நமக்கு அதுதானே வேணும். கடைசியில் இவ்வளோ தூரம் ஜெயிச்சு நம்ம எதுக்காக கேட்குறோம்? கொள்ளை பொருளாக எதை கேட்குறோம்? ஆண்டவர் சமூகத்தில் ஆத்துமாக்கல்ல. இப்போ நம்ம இந்த 4 காரியங்களை ஜெயிச்சு அது மூலமாக வெற்றியை சுதந்திரித்து பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் கடைசியில் கிடைக்கிறது என்னது? ஆத்துமாக்கள். ஆமேன். அறுவடை செய்யும்படிக்கு ஒரு திரள் கூட்டத்தை ஆண்டவருக்காக எழுப்பும்படிக்கு சத்ருவின் பிரியிலும் இருளின் ராஜ்யத்திலும் இருக்கிற ஜனங்களை இயேசுவுக்காக சொந்தமாய் கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படிக்கு சேனையாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமீன். அவருக்காய் சேனை எழும்பி இந்த உபவாச நாட்களில் சத்ருவை முறியடித்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படியே சமாதானத்தின் தேவன் நாமை சீக்கிரமாக சாத்தானின் கால்களின் கீழ் நசுக்குவாராக என்ற வார்த்தையின்படி நசுக்கி போட்டு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடும்படிக்கு நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்போமா? அப்படி இருக்கிறவங்க எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 10 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். நம்ம தெரிஞ்ச பாட்டு தான் ஒன்று பாட போகிறோம், சேர்ந்து சொல்ல போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே என்று சொல்லி நம்ம தெரிஞ்ச பாடனா கரங்களை தட்டி சேர்ந்து பாடி நம்ம அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன், அவர் தம்முடைய சிறகுகளால் என்னையும் எங்களையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் மூடுவார். அன்றைக்கு யோபுவையும் அவன் வீட்டையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தாராம். அப்படி வேலி அடைத்து வைத்திருந்த அந்த சிச்சுவேஷனில் இந்த 4 காரியத்தையும் பிசாசால தொடவே முடியலை. நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிசாசால தொட முடிஞ்சது. அது வரைக்கும் இந்த 4 காரியத்தையும் அவனால் தொட முடியலை. உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம சபையும் கர்த்தர் அப்படியாக வேலி அடித்து பாதுகாக்கும்படிக்கு அந்த உன்னதமான மறைவில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோமா? ஆராதிக்கிற வேளையில் கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து கிரியை செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கிறார். சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே
தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவர், என் நம்பிக்கையானவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். நீங்க பயப்படணும் அவசியம் கிடையாது. அவருடைய பாதுகாப்பின் கரம், அவருடைய வழக்கரம் உங்களை காக்கும் என்று சொன்னார். எல்லாவற்றிலும் அவரே பாதுகாத்து நடத்துவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். என் பக்கத்திலே 1000 10,000 உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவன் என் தாப, அவரே தாவரமானவர். ஒரு வாரத்தே குள்ளார சேதி வாரத்தே, அவரே என் தாவரமா இருக்கிறபடினால காப்பாற்றுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. தேவன் அடைக்கலமானவர், தேவனின் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, என்னை குடும்பத்தையும் ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடும். உரிக்கேராத்தேரி பலஷாதே உரிக்கேரி பரத்தா காமலே காத்திடும். அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன் தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள், அவர் தாமை ஏந்தி ஒவ்வொரு நாள் நடத்துகிறவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. இந்த பாதுகாப்பின் கரம் சூழட்டும்பா. சத்ருவிற்கு உங்கள் கையில ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்ற வார்த்தையின்படியே நீர் ஒப்பு கொடுத்ததற்காய் நன்றி இயேசுவே. சிங்கத்தின் மேலும் நடந்து படு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்தி. அவர் நாமத்தை நம்பிக்கை ஜனங்களே, கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமானுக்கு ஓடி சுகமாயிருப்பார். விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையில் அவர்தாமே என்னை காப்புவித்தேன், முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமரே சிறு எனக்காக இறங்கி வருவார். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக இறங்கி வந்தவர், தானியேலுக்காக இறங்கி வந்தவர் எனக்காகவும் இறங்கி வருவார் என்று சொல்லி அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சரி சொல்லுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே.
சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசீலாக்கிய அவர் செட்டையின் கீழே, அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சேத்தி குறி பரபரா தேரி பரபரா. அப்படி அவரை ஆராதிப்போமா, அவரை நோக்கி பார்ப்போமா. அவர் நமக்காக ஒரு வேலி அடைத்து விட்டார் என்று சொன்னால், அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் யாராலையும் தொட முடியாது, பிசாசாலையும் தொட முடியாது. கவனம் வைத்தாலும் நெருங்கி வந்தாலும் அது ஒரு காலத்தோ உங்களை அணுகிட முடியாது. கர்த்தர் அப்படியாக நம்மை குடும்பங்களையோ காக்கும்படிக்கு வந்திருக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவுக்கு வாக்குரைத்தவர் அவர் நம்முடைய குடும்பங்களையோ காக்கிறவராக இருக்கிறார். அப்படியே சத்துருக்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்த அந்த உன்னதமான தேவனுக்கு நன்றி என்று சொல்லி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஓரி பாரா ஷரபாராவதே உரி காபாரா ஷேரி பாராபாதே ஓரி பாராபா ஷரபாராபாரா. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீயும் மறந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீயும் மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடைத்தாளே ஜெயத்தை பெற்றிடு, விசுவாசம் என்னும் கேடைத்தாளே ஜெயத்தை பெற்றிடு. சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து எறிந்திடு, சத்துருவை உன் காலின் கீழே சேர்ந்து சும்மா அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனை ஆராதித்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. சலோமா. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழி. ஒரு மனதோடு சபையாரெல்லாம் அன்று கூடுங்கள், ஒரு மனதோடு ஊழியரெல்லாம் அன்று கூடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே, கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே, வேலை வந்ததே. பனித்துளி போல் ஓரி பாரா பாரா வரத்தே குறி பஷேரி பாரா பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை கொடியும். தலை குனிந்து வாழ்ந்தது போதும், தலை குனிந்து வாழ்ந்தது போதும், தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கெர்ச்சித்து எதிரியை துரத்திடு. அவர் துஷ்ட சிங்கமாய் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு எழும்புபவன் யார்? அவர் நம்மோட துதியின் ஆயுதை கொடுத்திருக்கிறபடினால எழுந்து சேர்ந்து சொல்வோமா. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே. எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை என்றும் உயர்த்துவோம், எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை என்றும் உயர்த்துவோம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்தை கலக்கும் தேவ மனிதனாய், உலகத்தை கலக்கும் தேவ மனிதனாய் தெரிந்து கொண்டாரே. இருபுறமும் பருக்குள்ள பட்டயம் நமக்கு தந்தாரே. உலகத்தை கலக்கும் தேவ மனிதனாய் தெரிந்து கொண்டாரே. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பட்டயத்தை கொடுத்தபடினால நாம் தாமே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோம். சிதோ சர்ப்ப கர்த்தர் நமக்காக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துரு மேலே ஏற்றி ஜெயத்தை சொல்லிருக்க நாள் இது. சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்திரிப்போம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கோலியாத்தை கண்டு கோலியாத்தை கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீயும் மறந்து போகாதே. நீர் எங்களுக்குள்ள இருக்க, நீ பெரியவர் ஐயா, நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். விசுவாசம் என்னும் கேடைத்தாளை ஜெயத்தை பெற்றிடு,
விசுவாசம் என்னும் கேளைத்தாலே ஜெயத்தை பெற்றிடு. சத்துருவை உன் காலின் கீழே விதித்து எழுந்திடு. ஆண்டவரே, நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர், சமாளிக்க வேண்டாமே, சத்துருவை கீழே போடுவேன் என்று சொன்னபடினாலே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அஸ்திபாரங்கள் அசைத்தக்கதாக வல்லமை இறங்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, அஸ்திபாரங்கள் அசைத்தக்கதாக இந்த பலத்த அபிஷேகம், இந்த வல்லமை, விடுதலையாக்குற இந்த கரம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கி இந்த நாளை விடுவிக்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓரி தேரி பாராஷே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. ஆமாண்டவரே, இந்த நாளிலே சத்ரு மீது ஜெயத்தை கொடுத்தக்காய் நன்றி அப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்கள் நசுக்குவாராக என்று இந்த மாதத்தில் எனக்கு வாக்குரைத்த தேவன், உன் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்ற வார்த்தையின்படியே கரங்களை ஒப்பு கொடுத்தீங்கப்பா. எப்படியெல்லாம் சத்ரு எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறான், எப்படி அவனை ஜெயிக்க வேண்டும் என்று நீ கற்றுக் கொடுங்கிற பாடங்களுக்காய் நன்றி. ஜெயத்தை பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க புறப்பட்டவர்களாய் நாங்கள் புறப்பட்டு செல்லாண்டவரே. நீ யூத ராஜசிங்கமாய் நீர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறீர். நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெய கிறிஸ்துவாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நீ நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். நீரே சகல துதி கன மகிமை அனைத்திற்கும் பாத்திரராக இருக்கிறீர். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஐயா. உடைய நாமம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. உடைய ராஜ்யம் வரணும் ஆண்டவரே. உடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுவது போல பூமியில், சபையில், எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உடைய சித்தம் செயல்பட்டு ஆண்டவரே உடைய ராஜ்யம் இந்த பூமியில் நிலைப்படணும். அதற்கென்று நீ அழைத்திருக்கிறீர், அதற்கென்று நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர், அதற்கென்று நீங்கள் பிரித்தெடுத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி. நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து நிறைய ஆளுகை செய்யும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையுடன் எங்கள் துதிபலில் எழுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.